இப்போ என்னென்னா விபோனுக்காக செட்டப் வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ செட்டப்னா எப்படி சொல்ல, ஃபஸ்ட்டு விபோனுக்காக இன்ஸ்டால் பண்ணிக்கணுங்க. நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன், அதை அன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்து எஸ்ஜி ஹேக்கர் 64 பிட்டு வீகாக இருக்கலாம், இந்த இருக்கலாம், இதை இன்ஸ்டால் பண்ணிக்கணுங்க. இப்போ டன் கொடுத்துருங்க. இப்போ ஃப்ரீ ஃபயரு சேவ் டவுன்லோட் கொடுத்துருங்க. சேவ் டவுன்லோட் இந்த சைடில் புள்ளிமா இருக்கலாம், இதில் சேவ் டவுன்லோட் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இப்போ டாக்ஸ்னி கேண்ட்ரின்னு ஒன்று இருக்கலாம், விபிஎன், இதுதான் விபிஎன் 10 MBயில் இருக்கலாம், அதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நம்ம நார்மல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. டன் கொடுத்துருங்க. இப்போ பேக் பட்டன் அமைக்கிறேங்க. இப்போ இன்ஜெக்டர் இருக்கலாம், லாஸ்ட்டாக இன்ஜெக்டர் V8, அதை சேவ் டவுன் கொடுத்துருங்க. ஓகே. இப்போ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இருக்கலாம், இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. நான் அதை வந்து காப்பி பண்ணதுக்காண்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுள் லென்ஸில் போட்டால் எனக்கு காப்பி பண்ணி தந்துடும். ஓகேவா? இப்போ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அவ்வளோதான். இப்போ டெலகிராம் இருக்கட்டும். இப்போ வீகாக போகணும் தான் இருக்குது, விபிஎன்னு வீகாக போகணும், இது 2 தான் வேணும். இப்போ என்ன செய்வீங்கன்னா, ஃபஸ்ட்டு வீகாக ஃபோனில் உள்ளே போங்க, அக்ரி கொடுங்க, அலோ கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ ஒய்ஃபை எல்லாம் இருக்குன்னா நீங்கள் இந்த செட்டப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். இல்லை ஒய்ஃபைலாம் வேண்டான்னா ஓகே, அப்படியும் யூஸ் பண்ணலாம். இந்த கீழே டோன்ட்டு இருக்கலாம், இந்த இருக்கலாம், இதை டிக் கொடுத்து அக்ரி வீகாக ஃபோன் லான்ச்சு அதை கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும், டேரெக்டாக உள்ளே போயிடும். நான் என்னென்னா செட்டப் பண்ணியே கொடுங்க. இப்போ இதெல்லாம் ஆன் பண்ணுங்கள், ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்து இந்த இருக்கலாம், அதுக்கு உள்ளே போயிடுச்சு. எங்கே போச்சு? இது என்னது? ஓகே. இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். அது ஆஃப் பண்ணவே இது எடுக்க முடியல, அதனால் ஆஃப் பண்ணேன். இப்போ என்னென்னா இந்த ஒயர்லெஸ்ன்னு இருக்கலாம், இதை ஆன் பண்ணிக்கிடுங்க. ஆன் பண்ணிக்கிட்டு பேக் பட்டன் வந்துக்கிடுங்க. இப்போ திரும்படி ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் ட்ரான் ஆன் கொடுங்க. ஆன் கொடுத்துட்டு டிஸ்பிளே பர்மிஷன் கேட்கு வீகாக போகல. இது உங்களுக்கு ஒவ்வொன்றும் சொல்லிக் கொடுங்க. எந்த இருக்கலாம் வீகாக போகணும், இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இதை ஆன் பண்ணுங்கள். இதை ஆன் பண்ணுங்கள். இதை ஆன் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கிடுங்க. ஆன் பண்ணி அவ்வளோதான். இப்போ ஆன் பண்ணிட்டு பேக் பட்டனை டச் பண்ணுங்கள். பேக்கை டச் பண்ணுங்கள். இப்போ இதை ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்துட்டிங்களா? கொடுத்துட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த இருக்கா, நம்ம இப்போ ஒன்று ஆன் பண்ணோமா, இந்த இருக்கிறங்க, இதை ஆன் பண்ணோமா, அதை டச் பண்ணுங்கள். உள்ள மேலே டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இதை அப்படியே கீழே இருக்குன்னா ஸ்க்ரோல் பண்ண இப்படி தூக்கி கீழே நவுட்டிக்கலாம். கீழே நவுட்டி வச்சுக்கிட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, பேர் டைவஸ் வித் பேரிங் கோடு, இதை டச் பண்ணிங்கன்னா ஒரு கோடு வரும். இப்போ மேலே தூக்கி வச்சுக்கோங்க, இல்லை கீழே இதில் வச்சுக்கோங்க. இந்த கோடு வருதா 34. இப்போ அந்த கோடை வந்து இந்த என்டர் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அதில் தெரிய மாட்டாங்க, என்டர் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். 34 27 39 டைப் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துக்குங்க. இப்போ அன்லாக் சக்ஸஸ்ஃபுல், ப்ளீஸ் என்டர் விர்ச்சுவல் மிஷின் கன்ஃபார்ம் வந்துச்சா, கன்ஃபார்ம் கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் சக்ஸஸ் கொடுத்துருங்க.
சக்ஸஸ் லான்ச் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதில் Android 7 RAM கொடுங்க டச் பண்ணி. அதுக்கப்புறம் கிரெடிட் இதை கொடுத்துருங்க. கிரெடிட் நோன்னு வருதுல அதை கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டு ப்ளே பட்டனை பிடிச்சி டைப் பண்ணுங்க. அப்புறம் இந்த சைடு இருக்கலாம் டூ அத்தாரிட்டி அதை டச் பண்ணுங்கள். அப்புறம் அலோவ் கொடுங்க. எல்லாமே அலோவ் கொடுங்க. மேலே டாப்பு அலோவ் மைக் பெர்மிஷன் கேட்கு. மைக்கு நான் பேசிகிட்டு இருக்கனால மைக் பெர்மிஷன் கொடுக்க முடியல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உள்ளே போகும். உங்களுக்காண்டி டைம் அதிகமாக இருக்குது. உங்களுக்காண்டி சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம். நைட்டு அன்டயத்தில் தான் உங்களுக்காண்டி செட்டப் ப்ராசஸ் அனுப்பிவிடுதேன். இப்போ ஓகே, இப்போ வந்துருச்சா? இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த செட்டிங்கை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டீங்கன்னா இதில் ரூட்டுன்னு இருக்கா, இதை டச் பண்ணுங்கள். இதை ஆன் பண்ணி விட்ருங்க. இதை ஆன் பண்ணி விட்டு ரீஸ்டார்ட் நவ் இதை டச் பண்ணுங்கள். கொடுத்துட்டிங்களா? இப்போ என்னென்னா இப்போ இந்த இன்புட் இருக்கலாம், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் அதை டச் பண்ணி இன்புட் கொடுங்க. இந்த க்ரீன் கலரில் இருக்கா, இதை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணிட்டு இப்போ இசட்ஹெச்ஆர் இதில் இருக்கான்னு பாருங்கள். இசட்ஹெச்ஆர் தான் மெயினு. இந்த இருக்கா, இதை டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்து கீழே பாருங்கள் இன்புட்னு இருக்கா, உங்களுக்கு தெரியுதா? இந்த இருக்குது பாருங்கள், இந்த தான் இன்புட் கொடுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மேலே பாருங்கள் இன்ஸ்டாலிங் லோடிங் ஆகுது அந்த இடத்துல. அது வர கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீட்னு வரும், அது வர வெயிட் பண்ணுங்கள். ஓகே, சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீட் இன்புட் கம்ப்ளீட்னு வந்துச்சா? இப்போ பேக் பட்டனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு திரும்படி இன்புட் டச் பண்ணுங்கள். இன்புட் டச் பண்ணி ஃபைலை டச் பண்ணுங்கள். மேலே டாப் கன்ஃபார்ம் கொடுங்க. கொடுத்துட்டு ஸ்க்ரீன் பர்மிஷன் கேட்கு. மறுபடியும் ஸ்க்ரீன் பர்மிஷன் கொடுங்க. வீகா ஃபோனில் போய்ட்டு இந்த இருக்கலாம், இதை டச் பண்ணி இதை ஆன் பண்ணி விட்ருங்க. ஆன் பண்ணி விட்டு அவ்வளோதான். பேக் பட்டனை டச் பண்ணுங்கள். பேக்கை டச் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை சேவ் டவுன்லோட் கொடுத்தது வந்து டவுன்லோடு ஃபோல்டரில் தான் இருக்கும். இந்த ஃபோல்டரில் இருக்கும். இதில் டெலகிராமில் இருக்கும். இந்த இருக்கா, இதுக்குள்ளே இருக்கும். இதுக்குள்ளே நம்ம இந்த ஃப்ரீ ஃபயரு இந்த இன்ஜெக்ட்ரு ரெண்டையும் டிக் பண்ணி கீழே பாருங்கள் இன்போர்ட்னு இருக்கா, இதை இன்போர்ட் கொடுத்துருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதில் இன்கம்ப்ளீட்டில் வரும். இன்போர்ட் கம்ப்ளீட்டில் இந்த சைடு வந்துடும். நம்ம ரெண்டும்
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ. இன்புட் கம்ப்ளீட். கொஞ்சம் லேட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு பேக் வந்து இது பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணியே இது பண்ணுங்கள். இது சும்மா எழுதிட்டுருக்கேன், லோட் ஆகாத கொஞ்சம் எழுதிட்டுருக்கேன், இது எதுன்னு நினைக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வந்துருச்சு. இப்போ பேக் பட்டனை பிடிச்சி டச் பண்ணுங்கள். ஒன்று டச் பண்ணுறீங்களா? இப்போ ஃபைல் இன்புட் ஆகலை, அலோவ் கொடுங்க. ஓகே, இப்போ என்னன்னா நம்ம சாரி நான் டச் பண்ணி சொல்லாமல் இந்த இசட்டச்சாக இருக்குள்ளே போங்க. பிகாக போனில் இசட்டச்சாக இருக்கும், அதில் டாக்குமெண்ட்டில் போய் பாருங்கள், அந்த ஃப்ரீ ஃபயர் இருக்கும். அந்த இன்ஜெக்டர் வந்து இன்ஸ்டால்ட் ஆக மாட்டாங்க, அதனால் வேறு இன்ஜெக்டர் போடும். இப்போ இந்த ஃப்ரீ ஃபயரை இன்ஸ்டால் பண்ணுங்கள். டச் பண்ணி கீழே பாருங்கள், இன்ஸ்டால்ட்டு கேட்கா, இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இந்த இடத்துல இது கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வந்துடும். இந்த இடத்துல ஒரு மாதிரி ஷோ ஆகும், இன்ஸ்டால்டுன்னு ஷோ ஆகும். இந்த வந்துருச்சா? இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வர்றதுக்கு முன்னாடி இன்னொன்று, அதே டாக்குமெண்ட்டில் தான் எல்லாமே இருக்கும். இந்த பாருங்க, இந்த டாக்குமெண்ட் ஃபைலில் தான் இந்த விகா ஃபோனில் வந்து சேவ் ஆகும். அதனால் என்னென்னா இதில் இன்னொன்று இருக்குது, இந்த ஃப்ரீ ஃபயரை ஒரு வாட்டி சிங்கிள் டச் பண்ணிங்கன்னா இதில் வியூன்னு வரும். சிங்கிள் டச் பண்ணி இதில் பாருங்கள் வியூ, இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் ஆண்ட்ராய்டு இருக்கலாம், அதை அழுத்தி காப்பி பண்ணுங்கள். இந்த இருக்கலாம், இதை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிட்டு இந்த மேலே டாக்குமெண்ட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு டைவர் ஸ்டோரேஜ் டச் பண்ணுங்கள். இது கீழே பேஸ்ட் பண்ணிங்க. எந்த இருக்கலாம் பச்சை கலர், இதை பேஸ்ட் பண்ணிங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ தள்ளி விட்ருங்க.
மறுபடி இந்த ஃபைலுக்குள்ளே போங்க. ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே இன்ஃபோர்ட் கொடுங்க. இன்ஃபோர்ட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு மறுபடியும் ஃபைலை டச் பண்ணி டவுன்லோடில் போங்க. அதுக்கப்புறம் டெலகிராமு இன்ஜெக்டரை மட்டும் இன்ஸ்டால் கொடுங்க. இன்போர்ட் கொடுங்க. கீழே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது இன்ஸ்டால்ட் ஆகட்டும். இன்ஸ்டால்ட் ஆகிட்டு இன்ஜெக்டர் இன்ஸ்டால்ட் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல் இன்ஜெக்டர் இன்ஸ்டால்ட் ஆகிட்டா. இப்போ பேக் வந்துடுங்க. இப்போ இன்ஜெக்டரு ஃப்ரீ ஃபயர் எல்லாம் இருக்கான்னு பார்த்துருக்கோம். இந்த இருக்குது இன்ஜெக்டர் இருக்குது, ஃப்ரீ ஃபயர் இருக்குது. இது ரெண்டையும் நம்ம தனியாக தூக்கி வைக்கும். அழுத்தி பிடிச்சிங்கன்னா இதுக்கு வந்துடும், தனியாக வந்துடும். ஓகே, இப்போ என்னென்னா இப்போ நம்ம வந்து வீகாக ஆப்பை வந்து தள்ளி விட்டுறோம். ஓகே, அவ்வளோதான். தள்ளி விட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த விபிஎனை டச் பண்ணுங்கள். விபிஎன் டச் பண்ணி ஓகே கொடுங்க. ஓகே, ஹலோ, அக்செப்ட் கொடுத்துருங்க. கீழே இருக்கலாம் அக்செப்ட் கொடுங்க. அக்செப்ட் கொடுத்துட்டு கன்ஃபிகரேஷன் கொடுங்க. ஓகே கொடுங்க. ஓகே, மூவ் அது டச் பண்ணுங்கள். டச் பண்ணி ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸ்கிப் கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கலாம் நடுஸில், இதை டச் பண்ணி மேலே பாருங்கள், மேலே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த சர்ச் பாஸில் வந்து வி ஃபோன்னு அடிங்க. வி ஃபோன் வந்துருச்சா? இதை சிங்கிளாக ஒரு டச் பண்ணுங்கள். சிங்கிள் டச், இன்னொரு டச் பண்ணுங்கள். சிங்கிள் டச், அவ்வளோதான். இப்போ பேக் பட்டன் டச் பண்ணிங்கன்னா வீகா ஆப்பு சென்டரில் வந்துருச்சா? அவ்வளோதான். இப்போ சைடில் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கோடு 3 கோடு இருக்கலாம், அந்த கோடை டச் பண்ணி இப்போ இந்த பிளாக் லிஸ்ட் ஒயிட் லிஸ்ட்னு இருக்கலாம், இதை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணி மேலே பாருங்கள் ப்ளஸ் மார்க்கு, இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிடுங்க. மினிமைஸ் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி ஸ்க்ரீன்ஷாட் நம்ம குரூப்லேருந்து எடுத்துருக்க இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இந்த இருக்கலாம், இதை நான் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி போடுங்க, இல்லை வேறு மெத்தட் இருந்தால் பண்ணுங்கள். இப்போ ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு கூகுள் போங்க. எனக்கு கூகுள் தான் லேஸ் ஆகும், காப்பி பண்ணால் அதில் தான் போவேன். கூகுள் போய்ட்டு இந்த இருக்கலாம் லென்ஸு, இந்த லென்ஸை டச் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க ஃபோட்டோ எல்லாமே வந்துடும். இந்த இருக்கா நான் லாஸ்ட்டாக ஸ்க்ரீன் போட்டது, அந்த ஃபோட்டோ வச்சுட்டு இதை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணுங்கள். ஜிஎன் ஃப்ரீ ஃபயர் ஐஎன்டின்னு இருக்கலாம், அதை காப்பி பண்ணுங்கள். காப்பி இந்த இருக்கலாம், இதை டச் பண்ணுங்கள். காப்பி பண்ணால் ஒவ்வொன்றும் காப்பி ஆகிட்டே இருக்கும். அப்படி பேக் பட்டனு மினிமைஸ் பண்ணுங்கள். பேக் அமுக்காதீங்க, மினிமைஸ் பண்ணுங்கள். இந்த சைடு அனுப்புனீங்கன்னா இதாயிரும். அதுக்கப்புறம் அப்படி இதை வந்து காப்பி பண்ணி போடுங்க. இதில் வந்து காப்பி பண்ணிட்டு இந்த டிக் கொடுத்துருங்க. ஓகேவா? இது ஒன்று வந்துச்சு. அப்படி ஒவ்வொன்றும் காப்பி பண்ணி போடணும். அப்படி இந்த பட்டனை இதை டச் பண்ணுங்கள். இந்த பட்டனை கீழே இருக்க பட்டனை டச் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம இது மாதிரி தள்ளுது மாதிரி வரும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிறத அப்படி காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி அப்படியே மினிமைஸ் பண்ணி நேராக அதே மாதிரி இந்த ப்ளஸ்ஸை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா ப்ளஸ்ஸு டச் பண்ணோன்னே திரும்படி அழுத்தி பிடிச்சி பேஸ்ட் பண்ணிங்க. இந்த இருக்கலாம், இதுதான் பேஸ்ட் பண்ணுது. ஒவ்வொன்றும் இப்படி பேஸ்ட் பண்ணி போடுங்க. இந்த ப்ளஸ்ஸு தான் எப்போவுமே வரும், பார்த்துக்குங்க.
இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கரீனான்னு இருக்கலாம், இந்த பாருங்கள், இதில் இந்த இதை டச் பண்ணிங்கன்னா, இந்த டிக்கை டச் பண்ணிங்கன்னா பிளாக் லிஸ்ட்னு வரும் பாருங்கள். இந்த வருதா ஃபஸ்ட்டு பிளாக் லிஸ்ட், அதை டச் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ அப்படி பேக் பட்டன் டச் பண்ணுங்கள். பேக் பட்டன் டச் பண்ணிட்டு இந்த இருக்கலாம், இதை ஆன் பண்ணி விடுங்க. இதை ஆன் பண்ணி விட்டு அப்படி மினிமைஸ் பண்ணிட்டு வீகா ஆப்புக்குள்ளே போங்க. வீகா ஆப்னா உள்ளே போங்க. உள்ளே போய்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு நேராக நீங்கள் வந்து ஒரு ஐடி பேன் பண்ணனாலும் நீங்கள் இன்ஜெக்டருக்குள்ளே போங்க. ஃபஸ்ட்டு இன்ஜெக்டர்னால் அந்த சைடு உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இல்லைன்னு சொல்லுங்க. இந்த இருக்கலாம், இதுதான் இன்ஜெக்டர். இதை டச் பண்ணுங்கள். இது டச் பண்ணால் நேராக ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போகும். கன்ஃபார்ம் கொடுங்க. ஹலோ, இப்போ இது எதுக்கு இப்படி இருந்ததுன்னா, நான் டிஎன்எஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அந்த டிஎன்எஸ் ஆஃப் பண்ணிட்டு வரணும். நம்ம அது எப்போவுமே ஆன் பண்ணி தான் நான் வச்சுருப்பேன் டிஎன்எஸ். இதை ஆஃப் பண்ணிக்கிட்டு இப்போ அப்படியே மினிமைசேஷன் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா நம்மளுக்கு அப்படின்ட்டு இப்போ லோட் ஆகுதா? கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்போ என்னென்னா ஃபஸ்ட் அதே மாதிரி டிஎன்எஸ் ஆன் பண்ணிட்டு வந்துடுங்க. டிஎன்எஸ் ஆன் பண்ணிடுங்க. இது மொபைல் செல்லு செட்டிங்கு. நான் வந்து சென்டர் பட்டன் 2 வாட்டி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். டிஎன்எஸ் நீங்கள் தேவையில்லை. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கெஸ்டடிக்குள்ளே தான் போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஐடி பேன் ஆகும், அதனால் கெஸ்டடிக்குள்ளே போகிறோம். இப்போ இந்த ஐடி பேன் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பேன் ஆயிடுச்சா? இப்போ இப்படி ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு டேப் கொடுத்து வச்சுக்கோங்க. டேப் கொடுத்துட்டு அப்படியே மினிமைசேஷன் பண்ணுங்கள். மினிமைசேஷன் பண்ணிட்டு இப்போ இந்த சைடில் இந்த லோகோ இருக்கலாம், இந்த லோகோ டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு எடுத்துருக்கலாம், லோகோ டச் பண்ணுங்கள். இங்கே வச்சு டேப் ஸ்டாப். ரெக்கார்ட் ஆகுதா? சாரி, ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரிய மாட்டேங்க, அதனால் ரிட்டன் ரெக்கார்ட் பண்ணுவேன். ரெக்கார்ட் ஆகிக்க
இப்போ வந்து இதை வீக்காக இதை டச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டுக்குள்ளது இல்லை, சாரி, அழுத்தி டச் பண்ணுங்கள். அழுத்தி டச் பண்ணியே வச்சுருங்க. அழுத்தி இப்படி அமுக்கி வச்சுருங்க. இதில் இந்த ரீவேர்டுன்னு இருக்கலாம், இதை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணி இந்த சைடில் ஏரோ மார்க் வச்சுக்கிட்டு ஸ்பேஸ் விட்டுக்கிட்டு லாகின் பேஜ்னு டைப் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. லாகின் பேஜ் டைப் ஆக மாட்டேங்க. பேஜ் இப்படி டைப் பண்ணுங்க. இப்படி டைப் பண்ணிட்டு இந்த இருக்கலாம், அந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே பாருங்கள், ஃபாலோ சிலிண்ட்னு இருக்கலாம், இதை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணி எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்து மேலே பாருங்கள் டிக் இருக்கா, அந்த டிக்கை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் ரெஸ்பான்ஸ் இருக்கலாம், இந்த ரெஸ்பான்ஸை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த எடிட் இருக்கலாம், இந்த எடிட்டை டச் பண்ணி 200 ஓகே கொடுத்துங்க. 200 ஓகே, இதை டச் பண்ணுங்கள். இந்த எடிட் ஃபாலோ சர்வர் இருக்கலாம், இதை டச் பண்ணுங்கள். இந்த பென்சிலை டச் பண்ணிட்டு எடிட் ஆன்லைன் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த டிக்கு கொடுத்துங்க. கொடுத்துட்டு திரும்பி இந்த மேலே ஏரோ மார்க்கை கொடுங்க. டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு ஓகே, அவ்வளோதான். இப்போ ரெண்டாவதுக்குள்ளே போங்க. ரெண்டாவதுக்குள்ளே அதே மாதிரி அழுத்தி பிடிங்க. டச் பண்ணி அதே மாதிரி தான் ஸ்டெப்பு. இந்த ரீவேர்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இதில் லாபின்னு டைப் பண்ணுங்க. லாபி டைப் பண்ணிட்டு இந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணுங்கள். ஏரோ மார்க்கு அதே மாதிரி தான் ஃபாலோ க்ளீன் இருக்கலாம், அதை டச் பண்ணுங்கள். அந்த பென்சில் டைப் பண்ணி எடிட் ஆன்லைன் இருக்கலாம், இந்த இருக்கலாம் எடிட் ஆன்லைன், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி அதே மாதிரி இந்த டிக் கொடுத்துருங்க. இந்த இதை டிக் கொடுத்துட்டு அதே மாதிரி ரெஸ்பான்ஸில் போங்க. இந்த பென்சில் ஐக்கான் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு 200 ஓகே டச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபாலோ சர்வர் டச் பண்ணி எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்து அதே மாதிரி எடிட் ஆன்லைனில் டச் பண்ணுங்கள். நடுசு இது டச் பண்ணிட்டு இப்போ அந்த டிக்கை கொடுத்துருங்க. டிக்கை கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே, அதே மாதிரி தான் மூணாவதும் அதே மாதிரி தான், சேம் தான். ஆனால் வேறு எது டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ரிவார்டு கொடுங்க. ரிவார்டு கொடுத்து அதே மாதிரி இதில் ஏதாவது ஒன்று போடுங்க. போட்டு வச்சுட்டு அதே மாதிரி ஏரோ மார்க் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதே மாதிரி இதை ஃபாலோ க்ளீன் இது கொடுங்க. எடிட் ஆன்லைன் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த டிக்கை கொடுங்க. டிக்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸில் போங்க. அதே மாதிரி சேம் மெத்தட் தான் எல்லாமே. 200 ஓகே கொடுங்க. இந்த இதை டச் பண்ணுங்கள். இந்த பென்சிலை எடிட் ஆன்லைனில் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு டிக்கை கொடுத்துருங்க. டிக்கை கொடுத்துட்டு மேலே ஏரோ மார்க்கை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சுதான். இப்போ எல்லாத்தையும் தள்ளி விட்ருங்க. ஃப்ரீ ஃபயர் எல்லாத்தையும் தள்ளி விடுங்க. எல்லாத்தையும் தள்ளி விட்டிங்களா? இப்போ இன்னுமே அவ்வளோதான், செட்டப் ப்ராசஸ் முடிஞ்சுது. இப்போ நீங்கள் VPN டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதை ஆன் பண்ணுங்கள். இந்த கீழே பாருங்கள் ப்ளூ கலர் இருக்குல்ல, அதை ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணோன்னா க்ரீன் கலரில் மாறும். அப்புறம் பேக் பட்டனை டச் பண்ணுங்கள். இப்போ இப்படி வரும். இப்படி மாதிரி இருந்ததுன்னா இது அப்படி பெருக்கல் கொடுத்து உள்ளே போட்டுருங்க. தப்பு கொடுத்துருங்க, அது உள்ளே போயிடும். இப்போ வீகாக போன டச் பண்ணுங்கள். டச் பண்ணி ப்ளே பட்டன் இருக்கலாம், இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இப்போ தான் ஒன்று இது இருக்குது. இப்போ என்னென்னா, இப்போ ஃப்ரீ ஃபயருக்குள்ளே தான் போகணும். நம்ம எக்காதவங்க இன்ஜெக்ஷனில் போவாங்க. ஃப்ரீ ஃபயர் பேன் ஆகாது, ஐடி பேன் ஆகாது. ஆனால் ஃப்ரீ ஃபயருக்குள்ளேயே போங்க நீங்கள்.
இப்போ கெஸ்ட் ஐடி பேன் ஆகிருக்கு. அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, அப்படி இந்த விபோன் அந்த ஒரு லோகோ இருக்கா, இந்த பாருங்கள் சைடில் இந்த லோகோ டச் பண்ணிங்கன்னா ஹோம் கேட்கும். ஹோமு கொடுங்க. இப்போ இன்ஜெக்டர் உள்ளே போங்க. இன்ஜெக்டரில் போனீங்கன்னா இப்போ இன்ஜெக்டர் லோடிங் ஆகிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒவ்வொரு இன்ஜெக்டரும் ஒவ்வொரு நாள் தான் ப்ரோ ஒர்க் ஆகும். அதனால் அடுத்த அப்டேட் வரும்போது இன்ஜெக்டர் மட்டும் மாற்றணும். அதையும் நான் லாஸ்ட்டாக சொல்லுவேன். இப்போ சைடில் ஒரு லோகோ வந்துருச்சா, இந்த பாருங்க அந்த லோகோ, இந்த லோகோ டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இப்போ இதில் ரீசெட் கெஸ்ட், இந்த இருக்கா ரீசெட் கெஸ்ட்டு, இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இப்போ ஆக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கான்னு பாருங்கள். இந்த இருக்கலாம் எனேபிள், இந்த இதை எனேபிள் டச் பண்ணுங்கள். ஏன்னா ரீசெட் நம்ம பண்ணுவோம் கெஸ்ட் ஐடியை. இப்போ லாக் அவுட் கொடுத்துருங்க. லாக் அவுட் கொடுத்து திரும்படி கெஸ்ட் ஐடிக்குள்ளே வாங்க. கெஸ்ட் ஐடியில் வந்து நான் புதுசாக கெஸ்ட் ஐடி ஓப்பன் ஆகுதான். இப்போ ரீசெட் கெஸ்ட் செட்டிங்கில் இருக்குது. இதை ஆஃப் பண்ணிட்டு இந்த எனேபிளையும் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஆஃப் பண்ணிட்டு இப்போ கெஸ்ட் ஐடியை ஓப்பன் பண்ணுங்க. நம்ம கெஸ்ட் ஐடி ஓப்பன் பண்ணிட்டோமா, இப்போ ஹோமு கொடுத்து இதை தள்ளி விட்ருங்க. ரெண்டையும் தள்ளி விட்டு இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயருக்குள்ளே தான் போகணும். ஃபஸ்ட்டு எப்போவுமே ஃப்ரீ ஃபயருக்குள்ளே தான் போகணும். ஓகேவா? இப்போ ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வந்துட்டோம். இப்போ சும்மா இப்போ ஐடி பேன் ஆகாது. இப்போ என்னென்னா நம்ம சிஎஸ்ஸு இப்போ போட முடியாது கெஸ்ட் ஐடியில். அதனால் எப்போவுமே நீங்கள் டெய்லி நீங்கள் இன்ஜெக்டர் புது இன்ஜெக்டர் இன்ஸ்டால்டு பண்ணிங்கனாலும் எப்போவுமே ஒரு கிளாஸ் கோடு கெஸ்ட் ஐடியில் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எட்டாளர் ஐடி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா எட்டாளர் ஐடி ஏற்றி வச்சு அந்த ஐடியில் ஃபஸ்ட் மேட்ச் போடாதீங்க. ஏன்னா எட்டாளர் ஏற்றி வச்சு ஐடி வேஸ்ட் ஆகிரோட மொதல் மேட்ச் பேன் ஆனால். அதனால என்ன செய்வீங்கன்னா எட்டாளர் ஐடி நீங்கள் எப்போவுமே கெஸ்ட் ஐடியில் போட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இப்போ ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்த உடனே இப்போ பாருங்கள், ஸ்டார்ட் கொடுத்த உடனே கீழே 95% ஏறினோடனே இந்த லோகோ இருக்குல்ல, விபோன்னு லோகோ, அந்த லோகோவில் 95. இப்போ ஹோம் கொடுத்து இப்போ இன்ஜெக்டரை டச் பண்ணுங்க. இப்போ டச் பண்ணிங்கன்னா லோட் ஆகும். இந்த லோடாக கறி வந்துருச்சா, அந்த லோகோ உங்களுக்கு தெரியுதா? இந்த இருக்கலாம் அந்த லோகோ. இப்போ தான் இப்படி தான் வரணும் ஒவ்வொரு டைம் இன்ஜெக்டர் உள்ள இந்த லோகோ வந்துச்சா. இப்போ என்னென்னா புல்லட் ஒரு 2 புல்லட்டு தூக்கிட்டு இப்போ இதை இந்த லோகோ டச் பண்ணுங்கள். இந்த லோகோ தனியாக எடுத்துக்கணும்ல, இந்த இருக்கலாம் இந்த லோகோ டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம ரொம்ப எல்லாத்தையும் ஆன் பண்ணாங்க. இந்த ஷோ பாக்ஸ்ன்னு இருக்கலாம், இதை ஆன் பண்ணுங்கள். இதை ஆன் பண்ணிவிட்டு எனேபிள் ஃபங்க்ஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் கீழே வாலுக்கு வேண்டாம் நம்மளுக்கு. இது இன்ஜெக்டர் வேறு இன்ஜெக்டர்னால ஒன்று ஒன்றா கேட்கு. ஷோ பாக்ஸ் கொடுத்தீங்களா, வால் வேண்டாம். இதில் எய்ம் இதை ஆன் பண்ணிடுங்க. எய்ம் 360 ஆன் பண்ணிடுங்க. இதில் ஹெட்டை வச்சுக்கிடுங்க. இதில் எய்ம் ஃபயரு, எய்ம் கில்லு, ஆட்டோ வெப்பன் சுவிட்சு வச்சுக்கோங்க. எய்ம் விசிபிள், எய்ம் சைலண்ட்டு, இதில் எல்லாமே நீங்கள் ஆன் பண்ணி தான் ஆகணும். ஆன் பண்ணிட்டு அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ இந்த சைடில் பாருங்கள், இதை கொடுத்துருங்க. இதை கொடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான்.
இப்போ எப்போ மாதிரி ப்ளே பண்ண வேண்டியதான். ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆகுது. இது வேறு எதுனால சுவிட்ச் ஆகுது பார்த்தீங்களா? கில் ஆகுதா? வேறு கன்று அதுக்கு இந்த நல்லாயிருக்கும். இந்த கன்று பிஸ்டல்னால அடி விழ மாட்டேங்க. நல்லா வைப்ரேஷன் ஆகுது. அதனால் அந்த செட்டிங் எங்கே இருக்குது? வைப்ரேஷன் ஆஃப் பண்ணிக்கிடுவேன். இந்த கன்று மட்டும் மாற்றிக்கலான்னு பார்க்கேன். கன்று ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆகுது. இதை மட்டும் மாற்றிக்கணும். ஓகே, எல்லா செட்டிங்கும் ஆன் பண்ணாங்க. உங்களுக்கு எந்த இது வேணுமோ அந்த இதை மட்டும் ஆன் பண்ணிக்கிடுங்க. எல்லாத்தையும் ஆன் இது பண்ணாதீங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆகாது கன்று. இப்போ நம்ம என்னென்னா ஏடபிள்யூஎம் கூட இருக்கணும். அந்த கண்ணை இப்போ நம்மளே தான் ஸ்விட்ச் பண்ணணும். நம்மளே கண்ணை எப்படி மாற்றி மாற்றி அவங்களே கில் ஆகும். செட்டிங் வர மாட்டேங்க. செட்டிங் வர மாட்டேங்கலன்னா என்னத்துக்கு? ஓடாதா ஓடாது. இந்த மேப் வேறு லோ. கியூவில் அடிச்சு போட்டாங்கண்ணே. இந்த ஃபாஸ்ட் ஜிச்சுக்கண்டு தான் நல்லாயிருக்கும் முடியும். இங்கே அடிக்க இந்த மேட்சோட முடிச்சிடலான்னு பார்த்தனே சார். இந்த மேட்ச் ஒன்று கூடலாம் கூட
இன்ஜெக்ட்ரு முன்னாடி நம்ம தான் சுத்தமாக இருக்கும், இப்போ தானாகவே சுற்றிட்டுருக்கு. இது நல்ல லேட்டஸ்ட் மாடல் இன்ஜெக்டர் நினைக்கிறேன், நல்லாயிருக்கு. இப்போ என்னென்னா, இப்போ போய் அடித்தோடனே நம்ம நேரட்டாக லாபிக்கு வரக்கூடாது. இந்த விகா போண்டு ஓஎஸ் இருக்கலாம், இந்த மேலே பாருங்கள், இந்த லோகோ டச் பண்ணிங்கன்னா ஹோம் கொடுத்துருங்க. ஹோம் கொடுத்துட்டு இப்போ தள்ளி விட்ருங்க, எல்லாத்தையும் தள்ளி விட்ருங்க. தள்ளி விட்டு இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போய் ஒவ்வொரு மேட்சும் அந்த 95% லோட் ஆகும். நீங்கள் டக்குன்னு அந்த இந்த இடத்துல இதை ஹோமு கொடுத்து உள்ளே போய் இன்ஜெக்ட்ரு ஏபிகே உள்ளே போய் ஒவ்வொரு மேட்சுமே நீங்கள் இதே ப்ராசஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. ஒவ்வொரு மேட்சும் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். 95% ஐடி பேன் ஆகாது. ஆனால் ஒரு ஐடி மொத்தத்தில் ஒரு 15 மேட்ச் 20 மேட்ச் தான் போட முடியும். அதையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் டீமுக்குள்ளே தான் போகாது, பேன் ஆகாது, டீமுக்குள்ளே தான் போகாது. இந்த இருக்கலாம், நீங்கள் ஒவ்வொரு மேட்சையும் நீங்கள் நம்ம இந்த செல்லில் உள்ள சென்டரை அமுக்கணும்னா நம்ம செல்லோட லோகோ மினிமேஷன் இருக்கும், இது ரெண்டும் இருக்கும்னால நம்மளுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள், இந்த லோகோ யூஸ் பண்ணி இதில் ஹோமு கொடுங்க. ஹோம் வந்துடுமா. இப்போ நீங்கள் அதே மாதிரி உள்ளே போய் இன்ஜெக்டரை இன்ஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்போ லாபியில் இருக்கும்போது இன்ஜெக்ட் பண்ணக்கூடாது, கேமுக்குள்ளே ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது தான் இன்ஜெக்ட் பண்ணணும். ப்ளே பண்ணால் ஸ்டார்ட் பண்ணி இந்த 95% லோட் ஆகும் தான் இன்ஜெக்ட் பண்ணணும். இப்போ என்னென்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் விளாண்டு முடிச்சிட்டிங்க, அதே மாதிரி நீங்கள் லாபிலேருந்துட்டே தள்ளி விட்டீங்க, கேமை தள்ளி விட்டு ஃப்ரீ ஃபயரை அழுத்தி பிடிச்சி ஃப்ரெண்ட்ஸுங்க தள்ளி விட்டு ஃப்ரீ ஃபயரை அழுத்தி பிடிங்க. இது லோகோ மாதிரி காட்டணும். சரி, ஓகே, இதில் காட்டலை. இப்போ செட்டிங் போங்க. செட்டிங்கில் போயிட்டு ஆப்ஸ்ன்னு இருக்கலாம், அந்த இருக்குது பாருங்கள் ஆப்ஸு. இந்த ஆப்ஸில் போயிட்டு ஃப்ரீ ஃபயரை டச் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயரை டச் பண்ணிவிட்டு இந்த ஃபோர் ஸ்டாப்பை கொடுத்துருங்க. ஃபோர் ஸ்டாப் கொடுத்துட்டு அப்புறம் ஸ்டோரேஜை டச் பண்ணுங்கள். ஸ்டோரேஜை டச் பண்ணிட்டு இந்த கிளியர் கேட்சா கீழே இருக்கலாம், கிளியர் கேட்சா அதை மட்டும் டச் பண்ணுங்கள். மேலே டச் பண்ணி உங்கள் செட்டிங் பேரும் உங்கள் ஐடி உள்ளே இருக்க கெஸ்ட் ஐடி ஏகப்பட்டது எதுவும் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் போயிடும். அதனால் இதை மட்டும் டச் பண்ணுங்கள், கீழே உள்ளது மட்டும் டச் பண்ணி கிளியர் கேட்சா கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் தள்ளி விட்டுருங்க. ஃப்ரீ ஃபயர் ஃபோன்லேருந்தே தள்ளி விட்ருங்க. தள்ளி எல்லாத்தையும் தள்ளி விடுங்க. விபிஎன்னையும் தள்ளி விட்ருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தள்ளி விட்டு இப்போ அவ்வளோதான், முடிஞ்சுது. செட்டப் எல்லாம் முடிஞ்சது, கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. நீங்கள் திரும்படி உங்கள் செல்லு சார்ஜ் ஏற்றிட்டு திரும்படி நீங்கள் ப்ளே பண்ணால் ஒரு ப்ராசஸ் லேசான அவ்வளோதான். அதே மாதிரி விபிஎன் ஆன் பண்ணுங்கள். விபிஎன் டச் பண்ணி இந்த இருக்கிற லோகோ, இந்த லோகோ டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அவ்வளோதான், முடிஞ்சுது. பேக் பண்ணி டச் பண்ணுங்கள், இப்படி லோகோ வரும். இதை தப்பு கொடுத்துருங்க, அவ்வளோதான். தப்பு கொடுத்துட்டு இப்போ விபிஎன் டச் பண்ணுங்கள். இப்போ இந்த ப்ளே பட்டனை டச் பண்ணுங்கள். ப்ளே பட்டன் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இப்போ அதே மாதிரி ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போங்க. ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போய்ட்டு ஒரு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த இன்ஜெக்டரை ஸ்குவாடு கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிஎஸ்சில் ஸ்டார்ட் பண்ணிட்டு 95% லோட் ஆகும். அந்த சைடில் 4 பேர் வச்சு லோடாகும். அந்த லோட் ஆகும்போது 95% தாண்டவுமே நீங்கள் இந்த விபோன் இருக்கலாம், இந்த இருக்குது பாருங்கள், இந்த லோகோ டச் பண்ணிங்கன்னா இதில் ஹோம் வரும். அந்த ஹோமை டச் பண்ணோடனே திரும்படி இதில் ஃபாஸ்ட்டாக வரலாம், அதில் டச் பண்ணிங்கன்னா. அப்புறம் உள்ளே வந்துட்டு அதே மாதிரி கண்டினியூவாக நீங்கள் இது பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதிரி இந்த இன்ஜெக்ட் இருக்கலாம், இந்த இன்ஜெக்டர் வந்து ஒரு நாள் தான் ஒர்க் ஆகும், இல்லை 5 மணி நேரம் தான் ஒர்க் ஆகும். அதனால என்ன செய்வீங்கன்னா, இந்த இன்ஜெக்டர் சப்போஸ் இதெல்லாம் வேறு இன்ஜெக்டர்னால் இந்த இன்ஜெக்டரை அழுத்தி பிடிச்சி இந்த இதில் அன்சால்ட் கொடுத்தீங்கன்னா அன்சால்ட் ஆயிரும். இந்த இருக்கலாம் மேலே இப்படி அழுத்தி பிடிச்சி தூக்கி போட்டிங்கன்னா அன்சால்ட் ஆயிரும். அன்சால்ட் ஆனால் மறுபடியும் அதே மாதிரி டெலகிராம்லேருந்து சேவ் டவுன்லோட் போட்டு இந்த இருக்கலாம், இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரில் போய்ட்டு இன்புட் கொடுத்து வேறு இன்ஜெக்டர் சேவ் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இன்ஜெக்டர் இன்புட் கொடுத்து ஃபைல் கொடுத்து இந்த இதாக இருக்கலாம், அந்த ஃபைலை டச் பண்ணிங்கன்னா அதே மாதிரி டவுன்லோட் ஃபோல்டரில் இருக்கும். டவுன்லோட் ஃபோல்டரில் நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இருக்கும். உள்ள டெலகிராமில் உள்ளே இருக்கும். இதில் போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இதோ இன்ஸ்டால் பண்ணுங்கள். இது பழசு உங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா அது எக்ஸ்பைரி ஆகிருக்கனால நீங்கள் நேராக அந்த நம்ம நார்மல் ஃபோனில் போய் டிலீட் பண்ணிடுங்க. இதை இப்போதைக்கு நான் இதை தள்ளி விட்டுருந்தேன், உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். இப்போ விபிஎன் தேவையில்லை, தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டு இப்போ நம்ம நார்மல் ஃபோனில் போய்
எதெல்லாம் உங்களுக்கு எம்னா கன்ஃபியூஷனாக இருக்கும், எந்த ஃபைலும் தெரியாதனால இந்த அதே மாதிரி நார்மல் ஃபோனில் போய்ட்டு டெலகிராமில் போய்ட்டு நீங்கள் இந்த இன்ஜெக்டர் டிலேட்னாலும் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சுது. டிலேட் பண்ணிட்டு இப்போ இந்த ஃப்ரீ ஃபயர் மட்டும் வச்சுக்கிடுங்க, ஏன்னா தேவைப்படும். அதை மட்டும் வச்சுக்கோங்க, நானும் அதை மட்டும் தான் வச்சுருக்கேன். இப்போ இதை தள்ளி விட்ருங்க. இவ்வளோதான். எப்போவுமே செட்டப் மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். ஒரு மேட்ச்சு 95% வரவுமே உள்ளே போய் இந்த இன்செர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதே மாதிரி கேம் போய் அடித்தோடனே தள்ளி விட்ருங்க. ஆட்டோ பேக் வந்தாலுமே இன்ஜெக்டர் மூலமாக உள்ளே போவாங்க. எல்லாத்தையும் தள்ளி விட்டு ஃப்ரீ ஃபயர் ஏன்னா கேம் விளாண்டுருக்கும் போதே ஆட்டோ பேக்கில் வெளியில் தள்ளி விட்ருவோம். நம்ம இன்ஜெக்டருக்கே தள்ளி விட்ருவோம். இன்ஜெக்டர் தள்ளாமல் திரும்படியும் அந்த இன்ஜெக்டர் மூலமாக உள்ளே போகக்கூடாது. எல்லாத்தையும் தள்ளி விட்டு ஃப்ரீ ஃபயர் மூலமாக ஃப்ரீ ஃபயரை ஃபஸ்ட்டு வச்சுட்டு ஃப்ரீ ஃபயருக்குள்ளே உள்ளே போய் அதுக்கப்புறம் அதில் லோடிங் ஆகும். ரீகனெக்ட் ஆகும்போது 95% வரும்போது திரும்படி இன்ஜெக்டர் அந்த ஹோமை கொடுத்து இன்ஜெக்டர் பண்ணுங்கள். இன்ஜெக்டர் உள்ளே போனோடனே திரும்படி லோகின் ஆகும். டக்குன்னு நீங்கள் போட்டு டக்குன்னு விளாடலாம். ஆனால் மற்றபடி பேன் எதுவுமே ஆகாது. ஆனால் இதில் என்ன விளாண்டு முடித்தோடனே அந்த செட்டிங்கில் போய் அந்த ஆப்பில் போய் ஃப்ரீ ஃபயரில் போஸ்ட் ஆப்பு கிளியர் கேட்சா இது 2 மட்டும் மறந்துடாங்க, கொடுத்துட்டு அவ்வளோதான். ஓகே, எப்போவுமே இந்த விபிஎனும் ஆன் பண்ணிங்க. நீங்கள் எப்போல்லாம் விளாடுறீங்களோ அப்போல்லாம் விபிஎன் ஆன் பண்ணுங்கள். விபிஎன் ஆன் பண்ண உடனே நீங்கள் இந்த இருக்கலாம், இதை ஆன் பண்ண உடனே ஆன் ஆகும். ஆனால் நீங்கள் இப்படி கொடுத்த உடனே ஆன் ஆகி உள்ளே மேலே இந்த சாவி மாதிரி காட்டுதா பாருங்கள், மேலே பாருங்கள் அந்த சாவி காட்டுதா, ஆனால் ஆன் ஆகும். நீங்கள் இதை ஆஃப் பண்ண தேவையில்லை. நீங்கள் இது உள்ளே போய் இந்த க்ரீனர் தொட்டு ஆஃப் பண்ண வேண்டாம். இதை பாருங்கள், ஆஃப் பண்ணவே வேண்டாம். அதே மாதிரி இப்படி ஒரு தள்ளினீங்கன்னா போயிடும். இது சும்மா ஆட்டோ சுவிட்ச் மாதிரி தான் வச்சுருக்காங்க, தள்ளி விட்டாலே போயிடும். ஓகே, தேங்க்யூ. இவ்வளோதான் அப்ளை ப்ராசஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காண்டி தான் இவ்வளோ எடிட்டு. ஓகே, தேங்க்யூ. அப்ளை ப்ராசஸ் இதுக்காண்டி தான்.